சினிமால நடிக்க இல்ல டெக்னிக்கல் ஒர்க்ஸ்க்கு சான்ஸ் தேடிட்டு இருக்கீங்களா? லெட்ஸ் ப்ளே மேப்பை Play Store and App Storeல டவுன்லோட் பண்ணுங்க. உங்களுக்கான வாய்ப்பை தேடிக்கொள்ளுங்க. தெரியல, சின்ன வயசில் ஏஜ் அட்டன் பண்ணது எனக்கு தெரியல. அங்கே அப்புறம் நிகழ்ச்சி முடிச்சுட்டு குளிச்சுட்டு மலைக்கு மேலே போயிட்டேன். மலை மேலே போயிட்டு இப்படி தான் முருகன் இன்னைக்கு இருக்கிறாரு, இப்படி நின்று சாமி கும்பிட்டுட்டு திரும்ப இறங்கி ஊருக்கு வந்துட்டேன். இப்போ எல்லோரும் ரொம்ப பயமுறுத்துனாங்க. ஐயோ, மலை அடிவாரத்தில் சாமிக்கிட்டே போய் நின்றுட்டு வந்துட கண்ணி தீட்டு அப்படி இப்படின்னு ரொம்ப பயமுறுத்துனாங்க. பயந்து அரண்டு போயிட்டேன் நான். கொழுந்தனார் கல்யாணம் பண்ணி ஒரு 18 நாளையில் இறந்து போயிட்டார். வேனில் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு அப்படியே யோசிச்சுட்டே வந்துட்டு இருந்தார். ஒரு மாதிரி அட்டாக் மாதிரி வந்துருச்சு. அம்மா தாயே வேளாங்கண்ணி மாதா, என்னோட மாங்கல்யத்தை உனக்கு போடுறேன், என்னோட கணவர் உயிரை காப்பாற்றி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம், சாமிக்கிட்ட போடுறோம். திரும்ப அதை மாங்கல்யத்தை நம்ம போட்டு அழகு பார்க்கக்கூடாது. சாமிக்கு அழகு பார்த்தாச்சுல, சாமிக்காக போட்டாச்சு, அதை திரும்ப நம்ம போட்டுட்டு அழகு பார்க்கக்கூடாது. குழந்தை இல்லைன்னு வேண்டிக்கிட்டா கண்டிப்பாக அந்த மாதா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுத்துருவாங்க. அப்புறம் ஞானஸ்தானம் கொடுக்குறதுனா நான் உண்மையான கிறிஸ்டின் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பம் கொடுப்பாங்க. இயேசுவோட ரத்தம் அந்த அப்பம்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அப்படி நடந்து நான் பார்க்கல. பட் சொல்லுவாங்க, ஃபாதரே சொல்லுவாங்க, அது மாதிரி பண்ணக்கூடாது, அது பாவம் பாவம் அப்படின்னு சொல்லி. ஏன் வைக்கல பூஜை அறை பிக் பாஸ் அடுத்த சீசன்ல பூஜை அறை வச்சிருங்க. வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம கூட நாட்டுப்புற பாடகி, திரைப்பட பின்னணி பாடகி சின்ன பொண்ணு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். தேவாலயங்கள் அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தேவாலயம் எது? அதே போல நம்மளுடைய கோவில்னு எடுத்துட்டா எந்த கோவில் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிச்சது வேளாங்கண்ணி மாதா. வேளாங்கண்ணி மாதா அவங்க நினைச்சதை செய்யறவங்க. எங்கள் சந்தியாகப்பர் சாமியும் அவங்களும் வேண்டுனதை அப்படியே நம்மளுக்கு கொடுப்பாங்க. என் கொழுந்தனார் கல்யாணம் பண்ணி ஒரு 18 நாளையில் இறந்து போயிட்டார். இறந்து போனோடனே அந்த அதிர்ச்சியில் என்னோட கணவர் ஒரு வாரத்தில் ஒரு ப்ரோக்ராமு, அதை தவிர்க்க முடியாது, என்னோட பேனரில் வந்தது. அது ஒன்றும் பண்ண முடியல, வேறு ஆள் மாற்றி விட்டால் அவங்க ஊருக்காரவங்க பார்ட்டிக்காரவங்க ஒத்துக்க முடியாதுன்ட்டாங்க. அந்த வழியோடு தான் போனோம். வேனில் போயிட்டுருக்கும்போது அவருக்கு அப்படியே யோசிச்சுட்டே வந்துட்டு இருந்தார். ஒரு மாதிரி அட்டாக் மாதிரி வந்துருச்சு. ஆமாம், வந்தோடனே அப்படியே ரொம்ப கத்தி கதறி வேண்டிக்கிட்டேன். அம்மா தாயே வேளாங்கண்ணி மாதா, என்னோட மாங்கல்யத்தை உனக்கு போடுறேன், என்னோட கணவர் உயிரை காப்பாற்றி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்னோடனே அப்புறம் அடுத்து அப்படியே டக்குன்னு ஒரு மாதிரி தண்ணி தெளித்து பக்கத்துலேயே ஒரு கிளினிக் இருந்தது. டக்குன்னு அப்படியே நிப்பாட்டி போயிட்டு வந்தேன்னா, ஒன்றும் இல்லை, சும்மா ஏதோ இதுவாக நினச்சிருக்காரு, அதோட தாக்கம் தான், மற்றபடி அட்டாக்லாம் ஒன்றும் இதாகலை, அட்டாக்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். கடவுளே மாதாவே அப்படின்னு சொல்லி வேண்டியது. அடுத்த இதிலே போயிட்டு திருவிழாவில் போயிட்டு என்னோடய தாலியை மாங்கல்யத்தை கொண்டு போய் ஃபாதர்கிட்ட கொடுத்து ஜெபம் பண்ணி பேர் எழுதி அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ டாலர் தான் போட்டிருக்கேன் நான். அது போட்டதுக்கப்புறம் தாலி மாங்கல்யம் போடக்கூடாது, இந்த மாதிரி டாலர் தான் போடணும். மாதாவுக்கு போட்டுட்டா எந்த கோயிலுக்கு போட்டாலும் அது மறுபடியும் மாங்கல்யம் போடக்கூடாது. இந்து கோயிலுக்கு போட்டாலுமே பெரியவங்க சொல்கிறாங்க, இப்போ சாமிக்குன்னு நம்ம ஒரு உயிருக்காக போடுறோம், சாமிக்கிட்ட போடுறோம், திரும்ப அதை மாங்கல்யத்தை நம்ம போட்டு அழகு பார்க்கக்கூடாது. சாமிக்கு அழகு பார்த்தாச்சுல, சாமிக்காக போட்டாச்சு, அதை திரும்ப நம்ம போட்டுட்டு அழகு பார்க்கக்கூடாது. வேற ஏதாவது சும்மா டாலர் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்ப ஆனா இங்க இந்து கோவில்ல தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. தேவாலயங்களுமே தாலி கொடுக்குற முறை எல்லாமே இருக்கு. வேளாங்கண்ணில அங்க மட்டும் தான் இருக்கு. உயிர் போற எவ்வளோ பெரிய உடலுக்கு உள்ளுக்குள்ள நம்மளுக்கு ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு வேதனை இருக்குது, அது தீராத ஒரு நோயாக இருக்கலாம், அது தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வேண்டும்னா அந்த மாதிரி உடனே நல்லா ஆகிடும். அந்த வேளாங்கண்ணி மாதா அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களுடைய அலங்காரங்கள், குழந்தை இல்லைன்னு வேண்டிக்கிட்டா கண்டிப்பாக அந்த மாதா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுத்துருவாங்க. ஹிந்துஸ்மே நிறைய பேர் இப்போ கிறிஸ்டின்கள் போகிறத விட இந்து மக்கள் தான் நிறைய வேளாங்கண்ணிக்கு போகிறாங்க. கிறிஸ்டியன் இப்போ கிறிஸ்மஸ் சமயத்துல எப்படிமா இருக்கும்? கிறிஸ்மஸ் சமயத்தில் எப்போதும் அந்த யூஸ்வலாக அந்த பூஜை நடக்கிறது, திருவிழா, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அந்த மாதிரி தான். நிறைய நிகழ்ச்சிகள்லாம் வைப்பாங்க, விளையாட்டு போட்டி,
இதெல்லாம் பண்ணுவாங்க. அதுதான் அந்த இந்து கோயில்களில் என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி கிறிஸ்டினில் அந்த ஜெபம் பண்ணுறது. கிறிஸ்மஸுக்கு வந்துட்டு 12 மணிக்கு ஒரு ஜெபம் இருக்கும், 10 மணிக்கு ஒரு ஜெபம் இருக்கும், அப்புறம் விடிய காலம் 4 மணிக்கு ஒரு ஜெபம் இருக்கும், விடிஞ்சு 8 மணி 10 9 10:30க்கு அந்த மாதிரி ஒரு ஜெபம் இருக்கும். ஒரு ஒரு 4-5 தடவைக்கு மேலே ஜெபம் மட்டும் பூசை மட்டும் நடக்கும். எல்லாத்துக்குமே போய் அட்டன் பண்ணி அந்த இது பண்ணி ஓகே. அந்த வாக்குத்தத்தம் வாங்குறது அதெல்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் எப்போ நடக்கும்? ஞானஸ்தானம் கொடுக்கறது. அது கல்யாணம் பண்ணும்போதும் அந்த வாக்குத்தத்தம் வாங்குவாங்க. அப்புறம் ஞானஸ்தானம் கொடுக்குறதுனா நான் உண்மையான கிறிஸ்டின் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பம் கொடுப்பாங்க. இயேசுவோட ரத்தம் அந்த அப்பம்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அது பெறும்போது ரொம்ப கவுச்சி அது எதை இது பண்ணாமல் இருந்து அந்த அப்பம் வாங்குறது மாதிரி அந்த மாதிரி பண்ணுவாங்க. சரி. இந்த இப்போ திருமணங்கள்ல நிறைய நம்ம அட்டன் பண்றோம் இல்லையா? அந்த திருமணங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த அப்பம் தர்றது இப்போ பொதுவா இந்து ஊர்ல எடுத்துட்டோம்னா என்ன கொடுத்தாலும் எல்லாருக்குமே அப்படின்னு தான் கொடுக்கப்படுது. ஆனா கிறிஸ்துவ மதத்துல வந்து அந்த அப்பம் கிறிஸ்துவர் மட்டுமே வாங்கணும்னு சொல்றாங்க. அது என்ன காரணம்? கிறிஸ்துவர்லையுமே வந்துட்டு அந்த அப்பம் வாங்குறவங்க அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அந்த சர்ச்சில் முழங்கால் போட்டு சாமி பூஜையில் கலந்துக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னா எனக்கு மட்டும்தான் அந்த இது, மற்ற பேருக்கு கொடுக்க மாட்டாங்க. அது அப்படி ஒரு இது ஐதீகம். அது மாறி ஏதாவது வாங்கிட்டாங்க, தெரியாம ஏதாவது வாங்கிட்டாங்க, இல்ல வேணும் நம்மளும் வாங்கிப்போன்னு வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது கெடுதல் நடக்குமோ? அது பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபாதர். அது ஏதாவது விஷயம் நடந்திருக்கா அந்த மாதிரி? அப்படி நடந்து நான் வந்து பார்க்கல, பட் சொல்லுவாங்க, ஃபாதரே சொல்லுவாங்க அது மாதிரி பண்ணக்கூடாது, அது பாவம் பாவம் அப்படின்னு சொல்லி. தமிழ் கோவில் நிறைய கோவில்கள்ல உங்களுடைய கச்சேரிகள்லாம் நடக்குது. எந்த சாமி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி? முருக கடவுள், விநாயகர் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். என்ன விஷயங்கள் உங்களுக்கு அவங்க மூலியமா நடந்ததுன்னா? பழனி முருகன் கோயிலில் நான் வந்து என்னோட ஏஜ் அட்டன் பண்ணி அங்கே ப்ரோக்ராம் பண்ணிட்டு தெரியலை, சின்ன வயசில் ஏஜ் அட்டன் பண்ணது எனக்கு தெரியல. அங்கே நிகழ்ச்சி முடிச்சுட்டு குளிச்சுட்டு மலைக்கு மேலே போயிட்டேன். மலை மேலே போயிட்டு இப்படி தான் முருகன் இன்னைக்கு இருக்கிறாரு இப்படி நின்று சாமி கும்பிட்டுட்டு திரும்ப இறங்கி ஊருக்கு வந்துட்டேன். இப்போ எல்லாரும் ரொம்ப பயமுறுத்துனாங்க, ஐயோ மலை அடிவாரத்தில் சாமிக்கிட்டே போய் நின்றுட்டு வந்துட கண்ணி தீட்டு அப்படி இப்படின்னு ரொம்ப பயமுறுத்துனாங்க. பயந்து அரண்டு போயிட்டேன் நான். ஏதோ நம்மளுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வேண்டிக்கிட்டேன் நான், கடவுளே எனக்கு எதுவுமே தெரியாமல் நான் வந்து உன்னோட சன்னதியில் வந்து உன்னோட காலடியிலே நின்று சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன், நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். வேண்டி நம்ம மறு வருஷமே நான் வந்துட்டு அந்த கோயிலுக்கு போனேன். மறுபடியும் வேண்டி அடுத்த எங்களுக்கு இப்போ மேரேஜ் நடந்து அதே முருகன் கோயிலுக்கு நிகழ்ச்சிக்கு போனேன். பயந்துக்கிட்டு அதை வேண்டிக்கிட்டேன். அதனால எனக்கு அது எதையுமே அது ரொம்ப நாளைக்கு எனக்கு நல்லது தான் நடந்தது, எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அந்த 2008 இந்த ஆக்சிடெண்ட் மட்டும்தான் அது டைம் சரியில்லாமல் அது நடந்தது. ஆனால் அதனால எனக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அதனால எனக்கு முருக கடவுளை ரொம்ப பிடிக்கும். அவருக்காக ஒரு பாடல், முருகர் பாடல். கடவுள் கண்டிப்பாக. போயிருந்தீங்க, அந்த வாய்ப்பு எப்படி? அதுவுமே அது என்ன சீசன் 2ல இருந்து என்னைய கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா நான் தான் அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டே இருந்தேன். அது என்னோட பசங்களுக்கு பிடிக்கலன்னு இல்லை, இத்தனை வயசுக்கு மேல நீங்க ஏன் அங்க போயிட்டு, சின்ன பிள்ளைங்கெல்லாம் வருவாங்க, தேவையில்லாத ஏதாவது இப்ப நடக்குது பார்த்தீங்களா, அதனால நீங்க போன பீரியட்ல வந்து உள்ள எல்லா அறைகளுமே இருந்தது, பூஜை அறை இருந்ததா? பூஜை அறை இல்ல, பிக் பாஸ் வீட்ல பூஜை அறை இல்ல. நீங்க கேட்டீங்களா? ஏன்னா டெய்லி நீங்க சாமி கும்பிடுறது யாருமே கேட்கல. இந்த ஷோல நம்ம கேட்கணும், ஏன் வைக்கல பூஜை அறை பிக் பாஸ் அடுத்த சீசன்ல பூஜை அறை வச்சிருங்க. சரி, அந்த வருத்தம் உங்களுக்கு இருந்தது, ஐயோ நம்ம டெய்லியும் பூஜை பண்ணுவோம். ஆமா, இது வந்து ஒரே வீடு, எல்லா தரப்புலையும் மக்கள் வந்து நம்ம ஒரே குடும்பமா இருக்கிறோம். இந்த குடும்பத்துக்கு ஒரு கோயில் இல்லையே, ஒரு பூஜை அறை இல்லையே அப்படின்னு யார்கிட்டயும் பகிர்ந்துருக்கிறேன். அபிஷேக்கிட்டேயே யாருக்கிட்டே தான் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன்.
ஆமா சொல்லியிருக்கேன். ரொம்ப சிறப்புமா. நிறைய விஷயங்கள் உங்களுடைய ஆன்மீக பயணம், அதாவது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பத்தி நிறைய விஷயங்கள் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிப்பா. தேங்க்யூமா, தேங்க்யூமா. சினிமால நடிக்க இல்ல டெக்னிக்கல் ஒர்க்ஸ்க்கு சான்ஸ் தேடிட்டு இருக்கீங்களா? லெட்ஸ் பிளே மேப்பை பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. உங்களுக்கான வாய்ப்பை தேடிக்கொள்ளுங்க.